அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜ்யம். நான் உங்களோட ராஜமுருகன் பேசுகிறேன். என்னோட யூடியூப் சேனலில் கல்வி சம்பந்தமாக பல்வேறு வகையான காணொலிகளை பதிவிட்டு வருகிறேன். அதை தவிர மேலும் வேலைவாய்ப்பு, தலை சிறந்த அறிஞர்கள் போன்றவர்களின் வாழ்க்கை வரலாறையும் பதிவிட்டு வருகிறேன். என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக அமையும். மேலும் என்னோடய சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக அமையும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்ச் பண்ணுறாங்களோ, இல்லை பார்த்தீங்கன்னா பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, யார் யூஜியாக இருக்கட்டும், பிஜியாக இருக்கட்டும், எம்ஃபில் ஸ்டூடெண்ட்ஸ், பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ், போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப், அது மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் அவங்களோட ரிசர்ச்சை வெளிக்காட்டணுனாக்கா கண்டிப்பாக பப்ளிகேஷன் என்பது ஒரு வேணும். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் ஒரு ஜெர்னலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்துகிட்டு ஜெர்னலெலாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ஜெர்னல் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான ஜெர்னல் இருக்குது, அவங்களோட பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஜெர்னல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதோ இல்லைனா பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே தெரிஞ்சு வைக்கிறது என்பது பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஐ மீன் லைக் எல்லா ஜெர்னலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவு. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுனால இப்போ நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எத்தனை வகையான ஜெர்னல் இருக்குது, அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், அதாவது எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் ரிசர்ச்சுக்கு அந்த டைட்டில், அந்த ஆப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட்ஸை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? அதை பற்றி தான் இந்த காணொலியில் கொடுக்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கூகுளில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்னல் ஃபைண்டர் ஒன்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை டைப் பண்ணால் JOURNAL ஜெர்னல் ஃபைண்டர். ஓகே, ஜெர்னல் ஃபைண்டர் போட்டு என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ண உடனே நம்ம பார்த்தீங்கன்னா பப்ளிஷருக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வகையான ஜெர்னல்ஸ் இங்கே இருக்குது. பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எல்ஸ்வேர் அப்படின்னு சொல்லி சஜெஸ்ட் பண்ணியிருக்கு. அடுத்தபடியாக ஸ்ப்ரிங்கர் ஜெர்னல் சஜெஸ்டட். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலி, அப்புறம் அதே இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பப்ளிஷரை பொறுத்து அதோட ஜெர்னல் பார்த்தீங்கன்னாக்கா வேரி ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்ஸ்வேர் ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்த டேப்ல பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரிங்கர். ஓகேங்களா? நம்ம இப்போ 2 ஜெர்னலை வச்சு ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் ரிசர்ச்சில் அதுக்கு எப்படி எந்தெந்த ஜெர்னல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்படி நம்ம 2 டேப் ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்டர் யுவர் பேப்பர் டைட்டில் இயர். ஓகேங்களா? உங்களோட பேப்பரோட டைட்டில் இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட்ஸ் டைப் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்திருக்கும் பாருங்கள். மேனுஸ்கிரிப்ட் டைட்டில், மேனுஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட், ஐ மீன் லைக் அப்ஸ்ட்ராக்ட். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜெக்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்ஸ்வேர் நம்ம பிக் பண்ணி பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஒரு என்னோடய ஒர்க்கு அதோட டைட்டில் வச்சுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்டுமே இங்கே வச்சுருக்கேன். நான் கீழே பார்த்தீங்கன்னாக்கா அப்ஸ்ட்ராக்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கீவேர்டுமே இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதை எடுத்து நம்ம அந்த இடத்துல கரஸ்பாண்டிங் பிளேஸ் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஜெர்னல் ஃபைண்டர் எந்தெந்த ஜெர்னலுக்கு சஜஸ்ட் பண்ணுது, அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் அக்சஸ் ஜெர்னலா, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா பியர் ரிவ்யூ ஜெர்னலா, இல்லை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெசிஷன் ஆகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பப்ளிகேஷன் எவ்வளோ டூரேஷன் ஆகும், அதோட இம்பாக்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே ஃபுல்லாக காமிக்கும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஸ்ட்ராக்ட் ப்ளஸ் அதோட டைட்டிலும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீவேர்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நான் கீவேர்டுமே சில கீவேர்டு என்னோட ஏரியா ஆஃப் ரிசர்ச்சுக்கு அந்த மாதிரி, ஐ மீன் லைக் இந்த கரஸ்பாண்டிங் டைட்டிலுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதை அப்படியே கால் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். கீவேர்ட்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு ஓகே, பரவாயில்ல. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பொதுவான ஒரு கீவேர்டை நம்ம கொடுப்போம். இது ஆட்டோமைசேஷன் ஸ்ப்ரே. ஓகேங்களா? ஆட்டோமைசேஷன் ஸ்ப்ரே ஆட்டோமைசேஷன் இருக்குது. அப்புறம் மல்டிபேஸ் ஃப்ளோ, computational fluid dynamics, இதெல்லாம் சி அப்படின்னு போட்டு பார்ப்போம்.
ஓகே, சிஎஃப்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்டின்னு சொல்லிட்டு நம்ம ரிசல்ட் சிஎஃப்டி சிமுலேஷன் போட்டுடலாம். ஓகேங்களா? சரி, இப்போதைக்கு ஒரு 2 கீவேர்டு போடும். நம்ம அதை வச்சு நம்ம வந்து என்னென்ன ஜெர்னல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை சில ஃபீல்டு கொடுத்துருப்போம். எஸ்பெஷலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனால நான் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஒரு ஜெர்னல் போதும். இங்கே பாருங்கள், டைட்டில் கொடுத்துருக்கேன், அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன், இந்த சம் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் நிறையா கீவேர்டுமே கொடுக்கலாம் உங்களோட ஏரியா ஆஃப் ரிசர்ச்சுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஜெர்னல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவராலாக நம்மளோட இன்புட்டை கொடுத்து இன்புட் டைட்டில், கீவேர்ட்ஸ், அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் அதை பொறுத்து ஓவராலாக இங்கே பார்த்தீங்கன்னா 49 ஜெர்னல் வந்து இந்த எல்சர் பப்ளிகேஷன் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் இன்ஜினியரிங் சயின்ஸ். ஓகேங்களா? அது வந்து நம்மளோட ஆர்டிகல்ஸ் அந்த அப்ஸ்ட்ராக்டை பொறுத்து அதோட சைட் ஸ்கோர், அதோட இம்பாக்ட் ஃபேக்டர் எவ்வளோ, அக்செப்டன்ஸ் ரேட் எவ்வளோ, டைம் டு ஃபர்ஸ்ட் டெசிஷன் எவ்வளோ 5 வீக்ஸ், அப்புறம் வந்து டைம் டு பப்ளிகேஷன் வந்து 4 வீக்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து தியரிட்டிக்கல் அண்ட் அப்ளிகேஷன் மெக்கானிக்ஸ் லெட்டர், இன்டர்நேஷனல் ஜர்னல் ஆஃப் மல்டிஃபேஸ் ஃப்ளோ, கம்ப்யூட்டர்ஸ் மெக்கானிக், எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் தெர்மல் ஃப்ளூயிட் சயின்ஸ், அலெக்சாண்டர் இன்ஜினியரிங், இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ராசஸ், அது மாதிரி. ஓகேங்களா? பல்வேறு வகையான ஜெர்னல்ஸுமே நம்மளோட இது அதாவது அப்ஸ்ட்ராக்டை பொறுத்து இங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி நீங்களும் ஃபுல்லாக உங்களோட ஆர்டிகல்ஸோட அப்ஸ்ட்ராக்ட் ப்ளஸ் வந்து டைட்டில், கீவேர்டை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டருக்கான ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். சப்போஸ் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜெர்னல் நேம் வச்சு இருந்தால் இது வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அவுட் பண்ணி காமிக்கும், நம்மளுக்கு ஷார்ட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பேராமீட்டர் தான் வந்து ஃபஸ்ட்டாக வேணும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஸ்கோர் தான் ஃபஸ்ட் வேணும், சைட் ஸ்கோர் பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருப்பாங்க, ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? சைட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைடு இன்ஜினியரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சைட் ஸ்கோர் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தாங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக வேறு எதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இம்பாக்ட் ஃபேக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இம்பாக்ட் ஃபேக்டர் இருக்கிற ஜெர்னலை தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அப்படி பார்க்கும்போதுமே அப்ளைட் இன்ஜினியரிங் அந்த கேட்டகரியில் தான் வருது. ஓகேங்களா? மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.